Super Saravana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி என்பது வலுவாக இருக்கு. சிறுபான்மை மக்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இந்த ஆட்சியெல்லாம் கிடைக்கிறது என்பது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த ஆட்சி மீண்டும் வரணும்னு வரவேற்கிறாங்க. குமரி மாவட்டத்துல பாஜகவோட செல்வாக்கும் அதிகமா இருக்குன்ற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அது உண்மைதான். பாரதிய ஜனதா அவருடைய செல்வாக்கும் அங்க இருக்கு. அது எப்போ? மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு மண்டைக்காடு கலவரத்தை உருவாக்கினார் இந்து முன்னணி. பாஜகவோட வருகை காங்கிரஸ் கட்சிக்கு எந்த வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? வருகை ஒரு அரசியல் பார்வையற்ற இளைஞர்கள் அரசியல் படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு வேட்பாளர் என்றார் 10,000 வாக்குகளை பெற்றார் அல்லது 7,000 வாக்குகளை பெற்றார், இந்த பெயரை பெற முடியுமே தவிர வெற்றிக்கான வாய்ப்பை பெற முடியாது. பாரதிய ஜனதாவுக்கு துணை இருக்கக்கூடிய இன்னொரு தமிழக தீய சக்தி நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து பல நூறு வாக்குகளை அவர்களால் பறித்துக் கொள்ள முடியும். கட்டாயமாக இந்த முறை நாம் தமிழர் இயக்கம் 2 கூறாக போனது போல ஏற்கனவே நாம் தமிழர் இயக்கத்தை வாக்களித்த இளைஞர்கள் மக்கள் அத்தனை பேரும் பெருவாரியான மக்கள் தாவேக்கை வாக்களிப்பார்கள். ஆனால் பாசிச சக்தி வந்துவிடக் கூடாது என்பதற்காக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். அது மிகுந்த நம்பிக்கை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு லாரன்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தேர்தல் நெருங்கிருச்சு. நீங்க ஒரு குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். காங்கிரஸ்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கிய முகம் நீங்க. அங்க இருக்க குமரி மாவட்டத்துல இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணியோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க? குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி என்பது வலுவாக இருக்கு. மக்கள் திருப்தியா இருக்காங்க. ஏன்னா எங்க பகுதி சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மக்கள். சிறுபான்மை மக்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இந்த ஆட்சியெல்லாம் கிடைக்கிறது என்பது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த ஆட்சி மீண்டும் வரணும்னு வரவேற்கிறாங்க. நீங்க கூட சீட்டு கேட்டுட்டு இருக்கிறதா தகவல்லாம் வந்திருக்கு. உங்க மேல ஒரு நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் கூட வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நத்தீஷ் அவர்களோட பேசியிருந்தேன். அவர் உங்களை பத்தி எல்லாமே பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காரு. ஸோ அங்க நீங்க என்னென்ன களப்பணிகள்லாம் செஞ்சிருக்கீங்க, நீங்க என்ன சீட்டு வேற கேட்கறீங்களா? ஸோ இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, மக்கள் பார்க்கறாங்கல்ல. கண்டிப்பா. நாங்க கடந்த 25 ஆண்டு காலமாக நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை மாணவர் காலத்தில இருந்தே மாணவர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ் என்று என்னுடைய பயணம், அரசியல் பயணம் துவங்கி பல்வேறு அரசுகளுடைய அநியாயங்களை எதிர்த்திருக்கிறோம். மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடி வெற்றி கண்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சுனாமி ஏற்பட்ட போது நாங்கள் களத்தில் நின்று அந்த பகுதி மக்களை மீட்டு எங்களுடைய இல்லங்களிலே 1.5 மாத காலம் தங்க வைத்து உணவளித்து அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக கை கொடுத்தோம். அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பேரிடர்கள், ஓகி புயலாக இருக்கலாம், கஜா புயலாக இருக்கலாம். அதுக்கு பிறகு வந்த கொரோனா காலத்தில் கூட நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய இளைஞர் காங்கிரஸ் அமைப்பு ரீதியாக 2 வாகனங்களை நாங்கள் தயார் செய்து 2 அணிகளாக கிட்டத்தட்ட 168 உடல்களை, இறந்த உடல்களை, கொரோனாவால் இறந்த உடல்களை நாங்கள் தகனம் செய்தோம். அந்தந்த கலாச்சாரப்படி, மத சடங்குகள் படி நாங்கள் அதை அடக்கம் செய்தோம். அதற்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தியே எனக்கு அதுக்கு ரிவார்ட் பண்ணாங்க. அது மாதிரி நாங்கள் எண்ணற்ற திட்டங்கள், மக்கள் பிரச்சனை என்றால், எளிய மக்களின் பிரச்சனை நாங்கள் துணை நிற்கிறோம். நாங்கள் ஒரு அணியாக பிரிப்போம். காவல்துறையின் அடக்குமுறையோ அதிகாரிகளுடைய அடக்குமுறையோ வந்தால் எப்போதும் அஞ்சியதில்லை. மக்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காக எந்த நிலையிலும் போராடுவதற்கு தயங்காமல் போராடி இருக்கிறோம். நிறைய வழக்குகளை அதனால் நான் பெற்றவன். மக்களுக்கு நன்கு அறிமுகமான காரணம், எந்த பிரச்சனை கூப்பிட்டாலும் நாங்கள் உடனடியாக அந்த மக்கள்கிட்ட இருப்போம். எங்கள் தொகுதி மட்டும் இல்லை, இந்த மாவட்டம் முழுக்க மிகப்பெரிய நல்ல அறிமுகமானவன். அது போல நிறைய உதவிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். மக்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ, என்னென்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைகள் நாங்கள் உடன் இருக்கோம். அதனால வெற்றி வாய்ப்புக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் என்னை போன்றவரை விரும்புகிறார்கள். காங்கிரஸ் கட்சி மீது மக்கள் முழு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றீங்களா? இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த தேசத்தை காங்கிரஸால தான் காப்பாற்ற முடியும் நம்புறாங்க. எங்க மாவட்டத்துல காங்கிரஸ் இல்லை என்றால் இணக்கமான வாழ்வியலுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, அதாவது குமரி மாவட்டத்துல பாஜகவோட செல்வாக்கும் அதிகமா இருக்குன்ற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அது உண்மைதான். பாரதிய ஜனதாவுடைய செல்வாக்கும் அங்க இருக்கு. அது எப்போ? மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு மண்டைக்காடு கலவரத்தை உருவாக்கினார்கள் இந்து முன்னணி. இந்த RSS பரிவார் அமைப்புகள் மண்டைக்காடு கலவரத்தை உருவாக்குனாங்க. கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் மாமனாக மச்சானாக, அண்ணன் தம்பி போன்று இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல மண்டைக்காடு திருவிழா வருதுன்னா அங்க ஒரு கிறிஸ்தவ கோயில், மீனவ பகுதியில் ஒரு கிறிஸ்தவ கோயில் இருக்கு. எங்க ஊர்ல எங்க பெரிய ஆட்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க. கண்ணாளம்மன் கோயில், கிறிஸ்தவ கோயில கண்ணாளம்மன் கோயிலுன்னும் இது மண்டக்காடு பகவதி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க.
இந்த திருவிழா காலங்கள்ல அந்த மீனவர்கள் வந்து அந்த கொடியேற்றுவதற்கான நூல் எல்லாம் அவங்க தான் எடுத்துட்டு வருவாங்க. அப்படி ஒரு சடங்கு முறையே இருந்தது. இரண்டு மக்களும் இரண்டரை கலந்து அந்த விழாக்களை சந்தோஷமா கொண்டாடுங்க, இறை வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு என்னன்னா, இப்படி விட்டா RSS சித்தாந்தத்தை இந்த கன்னியாகுமரியில நிறுவ முடியாது, ஏற்படுத்த முடியாது, RSS படி வழிநடத்த முடியாதுன்னு நினைச்ச இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் வேண்டுமென்றே கலவரத்தை உருவாக்குறார்கள். அதற்கு இரையாக சிறுபான்மை மக்களுடைய 6 உயிர்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாச்சு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்கி மதம் சார்ந்து மக்களை ஒருங்கிணைத்தார்கள். பொய் பிரச்சாரங்களை கிராமம் கிராமமாக சென்று கிறிஸ்தவர்களை நாம் இப்படி விட்டுவிட்டால் இந்த மதம் அழிந்து விடும், நமக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்வைத்து அங்கே ஓரளவு பாரதிய ஜனதாவை அங்கே வளர்த்து கொண்டார்கள். அது ஒரு உண்மைதான். ஆனால் கிறிஸ்தவர்களை வஞ்சிப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் எல்லாரும் அனுமதிக்கிறாங்கன்னா இல்லை. இன்றைக்கும் அண்ணன் கிறிஸ்தவனாக, தம்பி இந்துவாக, ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கூட்டு குடும்பமா வசிப்பாங்க. ஆனா ஒரு வீட்டுக்குள்ளே 2 மதம் வழிபாடு அங்க இருக்கும். மத நல்லிணக்கம் வந்து அங்க இருக்கும். நல்லா இருக்கும். நீங்க வந்து இந்து கோயில்ல அங்க வந்து ஒரு வழிபாடு நடக்குன்னா அங்க எல்லாம் சொல்லுவாங்க, கிராமத்துல எங்களுடைய குல தெய்வத்திற்கு ஒரு வழிபாடு நடக்குன்னா கிறிஸ்தவர் எல்லாரும் சேர்ந்து போயிருவோம், நாங்களே கலந்துக்கிடுவோம். சபரிமலைக்கு மாலை போட்டா நாங்க முன் வந்து அவர்களுக்கு இருமுடி கட்டுறதுக்கு போய் அந்த நிகழ்வுல ஈடுபடுவது, நாங்க நேர்ச்சை தேங்காய் கொடுப்பது, இந்த மாதிரி எல்லா நிகழ்வுலையும் நாங்க கலந்து கொள்வோம். என்ன மதம்னு பார்க்காம எல்லா சடங்குலயும் நீங்க கலந்துப்பீங்க. அது வந்து அவர்களால் பாரதிய ஜனதாவால் RSS ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இன்றைக்கும் அவங்க அதை தடுக்க நினைக்கிறார்கள். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம் இணக்கமாக இருக்குது. பெருவாரியான இந்துக்கள் அங்க ஒரு மத நல்லிணக்கத்தை விரும்புறாங்க. ஆனா பாரதிய ஜனதா தொடர்ந்து அதை எதிர்த்து அதுக்கு மாற்றாக ஒரு சிந்தனையை விதைக்க நினைக்கிறது. காங்கிரஸ் உள்ளவரை, ஜனநாயக அமைப்புகள் உள்ளவரை அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு ஈடேறாது என்பது என்னுடைய நம்பிக்கை. காங்கிரஸ் உள்ளவரை அந்த பிளவுவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டுல இடமே இல்லை, வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப தாவேகாவோட வருகை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எந்த வகையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? தாவேகாவினுடைய வருகை ஒரு அரசியல் பார்வையற்ற இளைஞர்கள் அரசியல் படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பெருங்கூட்ட இளைஞர்கள் அரசியலை அந்நியப்படுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க அரசியல்ல ஒரு நிகழ்வுக்கான வரமாட்டாங்க, ஒரு போராட்டம் கொடுத்து கூப்பிட்டா வரமாட்டாங்க, அவங்களுக்கு அரசியல் பிடிக்காது. ஆனால் விஜயின் பால் பற்று வச்சிருந்த ஒரு சில திரைப்படங்களை பார்த்து விஜய் ஒரு நல்ல நடிகர், அவரின் பால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க சமூகத்துல. அவங்களுக்கு எங்களுடைய தலைவர் அரசியல் இயக்கம் துவங்கி இருக்கிறாரு, நாங்க அந்த அரசியல் இயக்கத்தோடு பயணிக்க விரும்புகிறோம், அவருக்கு வாக்களிப்போம் சொல்லி ஒரு எழுச்சி இருக்கு. ஆனால் இவர்கள் யாருமே அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் அல்ல, சமூக பிரச்சனைகளை பற்றி ஆழமாக சிந்தனையாளர்கள் அல்ல. ஆனால் விஜய் அரசியல் இயக்கம் துவங்கணும்னா அவங்க அந்த அரசியலுக்கு வந்திருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் இளைஞர்கள் ஜனநாயகத்தையும் அரசியலையும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஆனா அது தேர்தல் வெற்றிக்கு பயன்படுமா என்றால் எங்கள் மாவட்டம்ல தமிழகத்தில் அதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம், அந்த இளைஞர்கள் எல்லாம் இனி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய பிறகு அவருடைய மனநிலை வேறு விதமாக இருக்கும். தற்போது ஒற்றை சிந்தனை விஜய், தாவேகா. ஆனா அதுக்கு பிறகு அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளரை அறிமுகப்படுத்தின பிறகு, மற்ற இன்னபிற கட்சிகளும் அறிமுகப்படுத்தின பிறகு அந்த வேட்பாளர் களத்தில் நின்றவரா, விஜய் என்கின்ற பார்வையில் வந்த அந்த இளைஞர் அல்லது காங்கிரஸ் இளைஞர்கள், காங்கிரசினுடைய வேட்பாளர் யார் மக்களோடு பரிச்சயப்பட்டவர், யார் மக்கள் பிரச்சனைக்காக முன்னின்றவர், இதை பார்ப்பாங்கல்ல. அப்போது அந்த இதற்கான மாற்றங்கள் ஏற்படும். இன்றைக்கு நிறைய கருத்து கணிப்பாளர்கள் 10 விழுக்காடு 12 விழுக்காடு ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் வைத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையும் வேட்பாளர் அறிவிப்புக்கு பிறகு அது கணிசமாக குறையும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு வகையில் தாவேகா வந்தது, நிறைய இளைஞர்கள் அரசியல் படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுவே ஒரு வகையில ஜனநாயகத்துக்கு நல்லதுதான் நான் பாக்குறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப சார், இப்ப குமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மீனவர்கள் அதிகமா இருக்காங்க, அப்ப கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க. சோ இந்த 2 கம்யூனிட்டிஸுமே பாத்தீங்கன்னா தாவேகாக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்ற மாதிரி பல பேர் ஊடகத்துல பேசிட்டு இருக்காங்க சார். உங்களுடைய கருத்து? எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ சமூக மக்கள் அனைவருமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனா மீனவ மக்கள் பெருவாரியாக இருக்கிறாங்கன்னா 3 சட்டமன்ற தொகுதியில இருக்காங்க. கன்னியாகுமரி, குளச்சல், கிள்ளியூர் சட்டமன்ற, இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் தான் மீனவ கடற்கரை கிராமங்கள் இருக்கு, மீனவ மக்கள் இருக்காங்க. ஆனா அந்த மக்கள் பெருக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு தேர்தலுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில பெருவாரியான வாக்குகள் அப்படி கேட்டா இல்ல. எங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40,000 42,000 வாக்குகள் இருக்கு. அதுல வாக்கு பதிவாகக்கூடிய வாக்குகள் கிட்டத்தட்ட 20,000 22,000 வாக்குகள் பதிவாகும். மீதம் இருக்க சமூக மக்கள், தலித் மக்கள், நாடார் சமூக மக்கள், அப்படி சமூகத்தை பேசுவதாக நினைத்து விடக்கூடாது. எல்லா சமூக மக்களும் 2.5 கலந்திருக்காங்க. இந்த மக்களுடைய வாக்கள் முழுக்க காங்கிரஸுக்கு தான் அது வயப்படுமே தவிர இன்னொரு இயக்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மக்களுக்கு தெரியும்
சிறுபான்மை மக்களை காத்து வழிநடத்தக்கூடிய இயக்கம் காங்கிரஸ் தலைமை. அந்த அந்த மாவட்டத்தை பொறுத்து காங்கிரஸ் தலைமையில மாவட்டம், காங்கிரஸ் தான் அந்த மக்களை பாதுகாக்குது. ஆனால் அந்த மக்கள் நன்றி கடன் அற்றவர்கள் அல்ல, மிகுந்த நன்றி உணர்வு உள்ள மக்களாக கடலோர மக்கள். அவங்க தெளிவா வாக்களிப்பாங்க. தாவேக்கா என்கின்ற சக்தி இளைஞர்களை ஈர்த்திருக்குதானா? ஈர்த்திருக்கு. இனி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள், பாரதிய ஜனதா இங்க வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே வாக்குகள், பெருவாரியான வாக்குகள் காங்கிரஸை நோக்கி வரும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா வந்தா இந்த மாவட்டத்தில் எப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்று அவர்கள் உணர்ந்தவர்கள், அனுபவித்தவர்கள். இது பாரதிய ஜனதாவுடைய சித்தாந்தங்களுக்கு தான் 6 உயிர்களை நான் சொன்ன மண்டைக்காடு கலவரத்தில் இழந்தவர்கள். அதனால அந்த மக்களுக்கு தெரியும், ஒருவேளை அவர்கள் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் கூட இந்த பாசிச சக்தி வந்துவிடக் கூடாது என்பதற்காக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். அது மிகுந்த நம்பிக்கை. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, தாவேகாக்கு இளைஞரோட ஆதரவு இருக்கு, அது உண்மைதான் சொன்னீங்க. ஆனா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா குமரி மாவட்டத்துல தாவேகா சார்பா பிரேம் லாரன்ஸ் நினைக்கிறேன், அவங்க எல்லாம் வந்து பணிகள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்புலாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் அவரை சமீப காலத்துல நாங்க ஒரு பொது தொண்டில் இருக்கும்போது பிரேம் லாரன்ஸ் அவர்களை நான் நேரடியாக சந்திச்சேன். நல்ல மனிதர், மருத்துவர். ஆனா அவரு குறைந்த காலமாக மக்களோடு தொடர்பு பட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா கடந்த காலங்கள்ல அந்த மக்களோடு அவர் அந்நியப்பட்டு தான் இருந்தார். படித்தவர், அவர் வேலை வாய்ப்பு விஷயமாக, வேலை காரணமாக அவர் ஒருவேளை சென்னையில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கடற்கரை மக்களோடு கூட, அவர் கடற்கரை அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த மக்களோடு கூட அவர் இரண்டரை கலந்து பழகியவர் அல்ல. கிராமங்கள் நாங்க பார்த்ததில்லை. ஏன்னா நாங்க முழுக்க முழுக்க அந்த மக்கள் பிரச்சனைகளுக்காக என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ, கடல் சீற்றம் ஏற்பட்டாலும் சரி, மழைக்காலங்களா இருந்தாலும் அனைத்து நிகழ்வுகளையும் அந்த மக்களோடு நாங்க இரண்டரை கலந்து ஒரு தாய் பிள்ளைகளாக பழகக்கூடியவர்கள். நாங்க அந்த இடங்களுக்கு சென்ற போதெல்லாம் எப்பவுமே அவரை நாங்க பார்க்க வாய்ப்பு கிடைத்ததில்லை, அந்த மக்களும் பார்க்க வாய்ப்பு கிடைத்ததில்லை. ஆனா இப்போது அவர் வந்து அரசியல் பணிக்காக ஒரு கடமையாற்ற வந்திருக்கிறார். இப்போதுதான் பரிச்சயப்பட்டு வருகிறார் மற்றவர்களோடு. வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் அங்க இல்லை, அவருக்கான பேரலையும் இல்லை. நம்ம சமூகத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார், இவரை வெற்றி பெற செய்ய வேணும், இவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் அல்லது தலைவருக்கான அத்தனை அம்சங்களும் இருக்குன்னு அவங்க இன்னும் உணரக்கூடிய அளவிற்கு அவரால் இன்னும் வளரவில்லை, அவர் செய்து முடிக்கவில்லை. இனி அவர் பணிக்கு வந்திருக்கிறாரு, தொடர்ந்தால் மக்கள் பணி சிறந்தால் ஒருவேளை ஃபியூச்சர் யாருக்கு அப்படின்னு சொல்ல முடியும், எதிர்காலம் எப்படின்னு. ஆனா இந்த தேர்தல்ல தாவகே சார்பா அவரோ மற்ற எவர் வந்தாலும் எனக்கிட்ட கேட்டா குளச்சல் தொகுதியில் மக்களோடு இருக்கக்கூடிய யாருமே அவங்க வேட்பாளரே இல்லை. அப்படி இருக்கும்போது அங்க வெற்றி வாய்ப்பு என்கின்ற பேச்சு கிடமில்ல. அதான் சொன்ன, அனுபவம் குறைந்த அரசியல் பார்வையற்ற இளைஞர்களால் கொஞ்சம் வாக்குகளை பெற முடியுமே தவிர அவருக்கான ஒரு அங்கீகாரம், தாவேக்கால ஒரு வேட்பாளர் என்றார் 10,000 வாக்குகளை பெற்றார் அல்லது 7,000 வாக்குகளை பெற்றார் என்கின்ற பெயரை பெற முடியுமே தவிர வெற்றிக்கான வாய்ப்பை பெற முடியாது. இவரது வருகையால் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது, வராது. எங்களுக்கு இன்னொன்னு அதிகமா சொன்னா, ஒரு தீய சக்தியா இருந்த பாரதிய ஜனதாவுக்கு துணை இருக்கக்கூடிய இன்னொரு தமிழக தீய சக்தி நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து பல 100 வாக்குகளை அவர்களால் பறித்துக் கொள்ள முடியும். கட்டாயமாக இந்த முறை நாம் தமிழர் இயக்கம் 2 கூறாக போனது போல, ஏற்கனவே நாம் தமிழர் இயக்கத்துக்கு வாக்களித்த இளைஞர்கள் மக்கள் அத்தனை பேரும் பெருவாரியான மக்கள் தாவேக்கை வாக்களிப்பார்கள். ஆனால் காங்கிரசுக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்த மக்கள் தாவேக்கை வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நிறைவா ஒரு கேள்வி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை வந்து திரு செல்வ பிறந்தகை அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கார். ஆனா அவருடைய லீடர்ஷிப்ல பல்வேறு குளறுபடிகள் இருக்குன்ற மாதிரி ஒரு விமர்சனம் எல்லாம் இருக்கு. உங்களுடைய பார்வையில்? சார், காய்க்க மரத்துலதான் கல்லறி விழான்னு சொல்லுவாங்க. என்னுடைய பார்வையில், நான் 25 ஆண்டு காலமாக அரசியல் வாழ்க்கையில் இருக்கேன். தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் ஒரு அடித்தட்டுல இருந்து தலைவனாக தேர்வு செய்யப்பட்டவர். என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் இயக்கத்துல அவர் தலைவரான பிறகு கிராமங்கள் தோறும் கமிட்டி அமைத்தார். எவ்வளவோ தலைவர்கள் வந்திருந்தாலும், எவ்வளவோ சிந்தனைகள் இருந்திருந்தாலும் அதற்கான வாய்ப்பு அவர்கள் ஏற்படுத்தவில்லை. ஆனா இன்றைக்கு கிராமங்கள்ல காங்கிரஸ் இருக்கான்னு கேட்டா எல்லா இடமும் இருக்கு. அதற்கு வித்திட்டவர் செல்வ பிறந்தகை அவர்கள். அது மட்டும் இல்லாம ஒரு தலைவன் எமர்ஜாய் புரட்சிகரமாக வளர்ந்து வரும்போது எதிர்ப்புகள் அதிகரிக்கும். அது சமூகத்தில் இயல்பானது. தலைவர் செல்வ பிறந்தகனுடைய செயல்பாடுகளும் தொண்டர்களை அரவணைத்து செல்கின்ற பாங்கும் அனைத்து சமூக மக்களுடைய இணக்கமான செயலும் பார்த்த பிறகு இன்னபிற தலைவர்கள் இனி நமக்கு காங்கிரஸ்ல தலைமை பொறுப்பேற்க வாய்ப்பு கிடைக்காதோ, செல்வ பிறந்தகை அதிகமான நாட்கள் இந்த தலைமை பொறுப்பை பெற்றுவிட்டு இங்கே சிறப்பான ஒரு செயல்பாட்டில் இருந்துருவாரோ, மேலிடத்தினுடைய நன்மதிப்பை பெற்றுவாரோ, அப்படி என்கின்ற பார்வையில் தான் அவர் மீது கல்லறிகிறார்களே தவிர அவருடைய செயல்பாடு என்பது காங்கிரஸ் கட்சியை வளர்த்தெடுப்பதற்கான செயல்பாடு, அகில இந்திய தலைமை பாராட்டுகின்ற விதமான செயல்பாடுகள் தான் அவர் செய்துட்டு இருக்காரு. என்னை பொறுத்தவரை காங்கிரஸ்காரனாக அவர் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார். இந்த பணி தொடரும் பட்சத்துல காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு வலிமையாக மாறி நாளைய காலங்களில்
இந்த நாட்டை ஆளும் சக்தியாக மாறும் என்பதுல இருவேறு கருத்தே இல்லை. அதே மாதிரி திரு ராகுல் காந்தி அவர்களா இருந்தாலும் சரி, திரு கார்கே அவர்களா இருந்தாலும் சரி, அவங்களோட நன்மதிப்பு வந்து திரு செல்வ பிறந்தகை பெற்றிருக்காரு. முழுமையாக பெற்றிருக்கிறார். நீங்க எவ்வளவோ விமர்சனங்கள், எவ்வளவோ புகார்களை கொண்டு சென்று பார்க்கிறார்கள். பல்வேறு விதத்தில் புகார்களை கொண்டு போறாங்க. தலைவர் கார்கே அவர்களோ தலைவர் ராகுல் காந்தி அவர்களோ அதை பார்க்கிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள். செல்வ பெருந்தகை மீது காழ்ப்புணர்ச்சியில் கொடுக்கப்படக்கூடிய புகார்கள் என்று உணர்கிறார்கள். தலைவர் போகும்போதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அடிச்சு விளையாடுங்கன்னு சொல்றாங்க. அவர் தலைவர் அடிச்சு விளையாடிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான். சார், நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.